கேக்குதாங்க? கேக்குது. எங்க வெளியில இருக்கீங்களா? ஆமா. நான் தான் சொன்னல, ஈரோட்டுக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அத பின்னாடி பொண்ணு குரல்லாம் கேட்டுதா? ஆமாமா. அது ஒண்ணு இல்ல தேனு, அது ஒரு லேடி, இங்க உள்ள கடையோட ஓனர் அம்மா. ஓ அப்படிங்களா? எதுக்கு அப்படி எந்திரிச்சு ஓடுனாங்க? டவுட்டா இருக்கே. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, உன் போன் வந்தவனே நல்லா ஆயிட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நகை திருட்டு போச்சுன்னு சொல்லிருந்தல, அந்த திருடனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. நகையும் கிடைச்சிருச்சு. ஓ அப்படியா? கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம் தேனு. இனிமே நம்ம கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நகை கிடைக்கலனா மட்டும் என்ன, நம்ம கல்யாணம் நடக்கதான் போகுது. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தேனு. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணும் கேக்கலையே. சரி, நீங்க எப்போ வருவீங்க? நான் சாயங்காலமே மதுரைக்கு வந்துருவோமா? சரிங்க. அப்புறம் நாளைக்கு நாங்க ஊர்ல இருக்க மாட்டோம். ஏன்? நாளைக்கே நானு அம்மா மீனாட்சி எல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம். அப்படியா? எங்க இருக்குது? அது தேனி பக்கத்துலதான். ஓ, தேனோட குலதெய்வம் தேனி பக்கத்துல இருக்கா? ஐயோ, என்ன நீங்க மொக்க ஜோக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மொக்கையாதாமா இருக்கும், போக போக பாரு ஐயாவோட காமெடிகளை. தேனு, நாளைக்கு நானும் உங்களோட கோயிலுக்கு வரவா? என் வண்டி எடுத்துட்டு வரேன், நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாங்க, நாங்களே போய்க்கிறோம். ஏய், நான் வந்தா என்ன உங்களுக்கு? இல்ல, அது தப்பாயிரும். என்ன தப்பாகும்? நான் என்ன உன்னை சினிமாக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? கோயிலுக்கு தானே கூட்டிட்டு போறேன். அதுவும் குடும்பமா தானே போக போறோம். ஒன்னா இவ்வளவு தூரம் போனா நம்ம ஒருத்தர் பத்தி ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன? முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நாள் ஆக ஆக எனக்கே பயமா இருக்குங்க. எதுக்கு நீ பயப்படுற? கல்யாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் நாளைக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலையை விடு. நான் வரேன், நம்ம நாள் முழுக்க பேசிக்கிட்டே போறோம். அப்படிதான். ஏதோ கடை ஓனர்னு சொன்னாங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியலையே. மா, வாயா, வேலை எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுமா. சரி, இரு, காப்பி போட்டு கொடுக்க. என்னையா? உனக்கு ஆண்டி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்னது? நீ கண்ணு மூட. எதுக்குயா? மா, சர்ப்ரைஸ் மா. அதான் ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டியே. மா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்றது சர்ப்ரைஸ் தான். நீ கண்ண மூடு. சரி. என்னையா இது? என் தங்க அம்மாவுக்கு வெள்ளியில கொலுசு. இது எனக்கு எதுக்கே இப்போ? மா, நீயும் ரொம்ப வருஷமா ஒரே கொலுச போட்டிருக்கமா, அது பாரு கருத்து போச்சுமா. இத போட்டுக்கமா, உனக்கு நல்லா இருக்கும். அம்மா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? அத கூட
என்னையா? இந்த கொலுசு எப்படிமா இருக்கு? மாட்டுத்தாவணி போனோம், வருவீங்களா? போயிருவோம். நீயா? நீயா? ஏய், நீ எப்படி இங்க? என் ஆபீஸ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? என்கிட்ட வம்பு பண்ண தானே வர? ஆமா, அதுக்காக தான் எங்க வீட்டுல என்னைய பெத்து விட்டுருக்காங்க. சும்மா போவியா? எங்களுக்கு வேற பொழப்பு இல்ல. நீதான் நான் போற இடத்துக்கெல்லாம் மீனை தேடுற பூனையாட்டம் வர. ஏய், யார போனாங்கற? உன்னைய தான். மியாவ் மியாவ். நீ பாரு, நீ ஓவரா போயிட்டு இருக்க. எதுக்கு இப்படி வேஷம் போட்டு வந்து நிக்கிற? இந்த ஆட்டோவை எங்க திருடுன? ஏய், யார் திருடுனா? இது என் ஃப்ரெண்ட் ஆட்டோ. அவன் வீட்ல யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு என்னை இன்னைக்கு ஆட்டோ ஓட்ட சொன்னான். அவனுக்கு டியூ கட்ட காசு வேணும்னு ஓட்டிட்டு இருக்கேன். பரீட்சையில எழுதுற மாதிரியே என்கிட்ட கதை சொல்லாத. இத நம்புறதுக்கு நான் ஆள் இல்ல. நம்புனா நம்பு, இல்லாட்டி நடைய கட்டுமா. மாட்டுத்தாவணி போகணும்னு சொன்னல, முத ஏறு. ஏய், உன் கூட நான் வரணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. அப்போ உனக்கு ஆட்டோ வேண்டாமா? ஒன்னும் தேவையில்ல.